அதாவது பிரசாந்த் டவர் அப்படிங்கும்போது அந்த இடம் வந்து பிரசாந்தோட அப்பா தியாகராஜனுக்கு உண்டு. தியாகராஜனுக்கு பற்றி அவருடைய ஃபேமிலியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு பெரிய நடிகையுடைய மகளை தான் கல்யாணம் பண்ணியிருந்தார், ஜெயந்தி, நடிகை ஜெயந்தி. அவங்களுடைய ரிலேஷன் தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் நெருங்கிய சொந்தம் வந்து விக்ரமோட அப்பா. ஆனால் ரெண்டு பேருக்குள்ள உறவு கிடையாது. சீனியரில் முக்கியமான இடம். அப்போவே நல்ல, ஏன்னா அவரும் சம்பாதிச்சார், யார், பிரசாந்தும். அதேமாதிரி உலக நட்சத்திர விழான்னு உலகம் முழுக்க கொண்டு போய் நடிகளை வச்சு அதில் சம்பாதிச்சார். அதில் தான் அந்த கட்டுனது. சினிமாவில் அவர் நடித்து வாங்கின பேரை விட அந்த பிரசாந்த் தவறுன்னு சொல்லி பெரிய ஃபேம் ஆகிட்டு. அவருடைய கல்யாணத்துக்கு ஜெயலலிதா வரதா இருந்துச்சு. முதல்ல ஜெயலலிதா வரதா இருந்துச்சு. ஆனால் ஜெயலலிதா முன்னோட்டியே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிரசாந்தோடைய மனைவி பேர் கிருகலட்சுமி. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிட்டு அப்படிங்கிற விஷயம் தெரிலங்கிறாங்க. யார், பிரசாந்தும் தியாகராஜனும். அது எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க சிஎம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ரொம்ப நாள் கழித்து அவர் கேட்டு டைவர்ஸ் ஆனார். அவர் இப்போ அந்த பொண்ணும் பெரிய இடத்து பொண்ணு. வீட்டுக்குள்ளே விளையாடிக்கிட்டு இருந்த பிரசாந்த் ஹீரோவானார் வைகாசி பிறந்தாச்சில். ஆனால் பிரசாந்துக்கு முதல் படமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ரொம்ப மெச்சூரிட்டி ஆகாத பையன் அப்படின்னு சொல்லலாம். அப்போவே ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும், முடி கலைஞ்சிரும். சோழா ஹோட்டலில் போய் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு மறுபடி வருவார். அது ஒரே ஒரு ஆள் பிரசாந்த் தான். பிரசாந்த் வந்து அரவிந்த் சாமி மாதிரி அப்போ உள்ள இளம்பெண்களுக்கு ஒரு பெரிய ஹீரோ தான். பிரைட்டாக ஆள் நல்ல ஸ்டைலாக இருக்கார் இல்லையா. இன்னும் சொல்ல போனால் அப்போ உள்ள ப்ளே பாயாக இருந்தார் இல்லையா. இப்போ அது இல்லாமல் மாறி இப்போ பார்த்தா கொஞ்சம் ஆள் கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கார் பிரசாந்த். பிரபு வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பார். இவர் வந்து கொஞ்சம் அகலமாக ஸ்டேஜுக்கு வந்துட்டார் பிரசாந்த். சார் வணக்கம். உங்களுக்கு ஒரு மர்மமான ஒரு விஷயம் வந்து பிரசாந்த் டவர், அதை பற்றின விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க சார் எங்களுக்கு. அதாவது பிரசாந்த் டவர் அப்படிங்கும்போது அந்த இடம் வந்து பிரசாந்தோட அப்பா தியாகராஜனுக்கு உண்டு. தியாகராஜனுக்கு பற்றி அவருடைய ஃபேமிலியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு பெரிய நடிகையுடைய மகளை தான் கல்யாணம் பண்ணியிருந்தார், ஜெயந்தி, நடிகை ஜெயந்தி. அவங்களுடைய ரிலேஷன் தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் நெருங்கிய சொந்தம் வந்து விக்ரமோட அப்பா. ஆனால் ரெண்டு பேருக்குள்ள உறவு கிடையாது. அப்போவே ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும், முடி கலைஞ்சிரும். சோழா ஹோட்டலில் போய் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு மறுபடி வருவார். அது ஒரே ஒரு ஆள் பிரசாந்த் தான். அதே மாதிரி பாலுமேந்திரா வந்து தியாகராஜன் சாரை வந்து நடிக்க வைக்கும்போது, சார் எனக்கு இதெல்லாம் வராது சார், ரொம்ப டான்ஸ்லாம் என்ன ஆட வைக்காதீங்க இப்படியே சொல்லி அவரும் அதை மேக்கப் பண்ணி எடுத்தார். அதேமாதிரி குறுகிய காலத்தில் டைரக்டராகவும் ஆனார். அந்த மலையுரிமையான்ங்கிற படம் வந்து, அதாவது தியாகராஜன் வந்து நான் மிகப்பெரிய நடிகர் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதே சமயத்தில் வெற்றி படங்கள் நடித்தவர். ஆனால் பிரசாந்துக்கு முதல் படமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி தியாகராஜன் வந்து மிகப்பெரிய நடிகர்கள் என்னன்னு சொல்ல கூட பாலுமேந்திரா டைரக்ட் பண்ணார், பாரதி ராஜா டைரக்ட் பண்ணார். அதேமாதிரி சிலுக்கு சுமிதாவுக்கு ஜோடியாக நடித்தார் தியாகராஜன். அந்த இடத்துல அவர் தான் முதல்ல சின்னதாக ஒரு வீடு கட்டியிருந்தார். அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே விளையாடிக்கிட்டு இருந்த பிரசாந்த் ஹீரோவானார் வைகாசி பிறந்தாச்சில். ரொம்ப மெச்சூரிட்டி ஆகாத பையன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் நல்லா சம்பாதிச்சார். அதாவது பிரசாந்த் வந்து அரவிந்த் சாமி மாதிரி அப்போ உள்ள இளம்பெண்களுக்கு ஒரு பெரிய ஹீரோ அவர் தான். பிரைட்டாக ஆள் நல்ல ஸ்டைலாக இருக்கார் இல்லையா. அதேமாதிரி வாய்ப்புகளும் வந்து சங்கர் படத்தில் 2 வருஷம் ஐஸ்வர்யா முதல் ஜோடி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் நல்லா சம்பாதிச்சார். அதேமாதிரி உலக நட்சத்திர விழான்னு உலகம் முழுக்க கொண்டு போய் நடிகளை வச்சு அதில் சம்பாதிச்சார். அதில் தான் அந்த கட்டுனது. எப்போ வாங்கப்பட்டது சார் இது? இது அவர் வைகாசி பிறந்தாச்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் வாங்கப்பட்டது. ஸோ வாங்கும்போது என்ன மதிப்பு இருக்கும் சார்? அது இன்னைக்கு ரியலைஸ்டேட் பண்ணது தெரியும். இல்லை சார், நீங்கள் நியூஸ் இல்லை அப்போ வந்து அப்போ அந்த இடம் மெயின் இடம், ஏன்னா டீனரில் முக்கியமான இடம். அப்போவே நல்ல, ஏன்னா அவரும் சம்பாதிச்சார், யார், பிரசாந்தும். அதுமாதிரி தியாகராஜனும் சம்பாதிச்சார். 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வாங்கினது. அப்புறம் பேங்க் லோன்லாம் போட்டு கல்யாணம் அந்த இடத்த வாங்கினாங்க. அதில் முக்கியமான விஷயம் அவருடைய கல்யாணத்துக்கு ஜெயலலிதா வரதா இருந்துச்சு. முதல்ல ஜெயலலிதா வரதா இருந்துச்சு. ஆனால் ஜெயலலிதா
முன்னோட்டியே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிரசாந்தோடைய மனைவி பேர் கிருகலட்சுமி. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிட்டு அப்படிங்கிற விஷயம் தெரிலங்கிறாங்க. யார்? பிரசாந்தும் தியாகராஜனும். அது எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க சிஎம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க போய் இன்விடேஷன் கொடுத்தோன்னா வர்றேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னால் விஷயம் தெரிஞ்சு அவங்க வரலைங்க தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் ஃபோன் பண்ணி தியாகராஜன் கேட்டேன், சிஎம் வரலையாமன்னு. போங்கண்ணே, சும்மா இருங்கண்ணே, அதெல்லாம் வராங்க அப்படின்ட்டு. ஆனால் வரல. அது காரணம் இதுதான். அதுக்கப்புறம் தான் ஒரு ரொம்ப நாள் கழித்து அவர் கேட்டு டைவர்ஸ் ஆனார். அவர் இப்போ அந்த பொண்ணும் பெரிய இடத்து பொண்ணு. என்ன ஒரு வருத்தம்னா, இவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் இருக்குது, சரியான அலையன்ஸ் கிடைக்கல. அது இடையில வந்து அந்த டைவர்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இழுத்துட்டு கேஸ் போய் அப்புறம் டைவர்ஸுக்கு கன்ஃபார்ம்ங்கிறதே வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு. அதனால் இப்போ பார்த்தா கொஞ்சம் ஆள் கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கார் பிரசாந்த். அதாவது பிரபு வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பார், இவர் வந்து கொஞ்சம் அகலமாக ஒரு வில்லனுக்கு தான் ஃபிட்டான ஸ்டேஜுக்கு வந்துட்டார் பிரசாந்த். ஆனால் எல்லாத்தையும் நல்லா பழகக்கூடிய நல்ல திறமை உள்ள ஒரு நடிகர் தான். ஏன்னா டாக்டர் கலைஞர் வசனம் எழுதின பொன்னர் சங்கர் படத்தில் நடித்தார் தியாகராஜன். அப்போ அந்த பொன்னர் சங்கர் படத்தில் தினசரி என்னென்ன ஷூட்டிங் நடந்தது அப்படிங்கிற ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சுக்கிட்டார் டாக்டர் கலைஞர் முதல்வர். அந்த படம் அவ்வளோ சரியாக போகலை. அதில் ஒரு கொஞ்சம் வருத்தம். யாருக்கு? முதல்வருக்கும் வருத்தம், இவர் தியாகராஜன் சாருக்கும் வருத்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம், ஆனால் தியாகராஜன் ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, எம்ஜிஆரிடமும் அவர் ரொம்ப நெருக்கமானவர். அதாவது முதல்வர் எம்ஜிஆர்ட்டையும் நெருக்கமானவர் தியாகராஜன். அதேமாதிரி ஜெயலலிதா பதவியேற்ற உடனே பையனை கூட்டி கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்கினார். அதுக்கப்புறம் டாக்டர் கலைஞர்ட்டையும் முதலமைச்சரான போய் பிரசாந்தை போட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கினார். இப்போ சமீபத்தில் 40க்கு 40 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே முதல்வர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் பையனோட செஞ்சு வாழ்த்து தெரிவித்து வந்திருக்காரு. முதல்ல அதாவது சினிமா உலகத்துலேருந்து 40க்கு 40 வெற்றி பெற்ற முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்தவர். அந்த பெருமை தியாகராஜனையும் பிரசாந்தையும் சேரும். ஆனால் இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையும் அந்த இடத்த அவர் வேறு மாதிரி வைக்கலாம். அவர் பிரசாந்த் அவர்னு தான் பேர் இருக்குது. அதாவது சினிமாவில் அவர் நடித்து வாங்கின பேரை விட அந்த பிரசாந்த் அவர்னு சொல்லி பெரிய ஃபேம் ஆகிட்டு. ஏன்னா அந்த அங்கே இருக்க நகை கடைக்கு ஒரு நல்ல பப்ளிசிட்டி இப்போ வரைக்கும் பயங்கர ஃபேமஸான இடம் இல்லை சார்? ஆமாம். அந்த ஏன்னா மாம்பழத்தில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. அந்த பக்கம் கோவில், இந்த பக்கம் பின்னாடி கிரவுண்டு, நிறைய நடிகர்கள் கே தங்கவேலு அவங்க வீடெலாம் அங்கே தான் இருந்துச்சு. அந்த அந்த எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வழி தான் ரோகிணி லாட்ஜி, அங்கே தான் கேப்டன் இருந்தார். அப்படி ஒரு சினிமா கலைஞர்கள் நிறைய இருக்கிற இடம். டிஸ்கஷன் கூட அங்கே நிறையா அங்கே உள்ள லாட்ஜிகள் நடக்கும். அதனால் அந்த இடம் ஒரு முக்கியமான இடம். ஆனால் என்ன படம் ரிலீஸ் ஆகலை, இன்னும் வருது அந்த வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்கார். ஒரு படம் அவர் பிரசாந்த் நடித்த படம் தான், நல்ல ஆக்ஷன் படம் தான். என்னன்னு தெரியல, அப்படியே நாள் தள்ளி போயிட்டே இருக்குது. அந்த படம் வந்து ஒரு மினிமம் கேரண்டியோடு ஓடிச்சுன்னா இன்னும் பெரிய படங்களில் நடிப்பார் பிரசாந்த் சார். ஆனால் அவர் நடித்த கடைசி படத்தை வச்சு இப்போ வரைக்கும் வந்து பொங்கல் வாழ்த்து, கிறிஸ்மஸ் வாழ்த்துன்னு அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் போடுறாங்கல்ல சார், அதை வச்சு பயங்கரமான மீம்ஸு கலாய்க்கிறாங்கல்ல. அதுதான் சினிமாவில் நடிக்கிறன்னா கூட அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், அதுதான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட். இப்போது மோகன் வந்து திடீர்னு காணாமல் போயிட்டார். காணாமல் போயிட்டார்னா கச்சா முச்சான எய்ட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனால் தைரியமாக இருந்து இப்போ மறுபடி கோட்ஸ் படத்தில் நடிக்கிறாரு. அதுக்கு முன்னால் இந்த ஹரா படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போது அந்த டைமில் ஒரு 15 வயசு இருந்துச்சுன்னா ஆண்களும் பெண்களும் இப்போ வந்து வயசு 35 வயசு இருக்கும். அப்போ அவங்களும் வெல்டூடுவாக இருப்பாங்க. அப்போ நம்ம பழைய ஹீரோவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஹரா படத்துக்கு வர்றாங்க. ஓப்பனிங் நல்லா இருக்குது. அதாவது இன்னும் சொல்லப்போனால் மக்கள் நாயகன் ராமராஜன் கம்பேக் கொடுத்தாரு. அதை விட இது பெரிய எழுச்சியாக மோகனுக்கு இருக்குது. ஏன்னா ராமராஜன் சாமானியன் படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார். ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டு நடக்க முடியல, கால் ஒரு மாதிரி இருந்துச்சு, முகமும் ஒரு மாதிரி இருந்துச்சு, உதடெல்லாம் வீங்கி முகம்லாம் வீங்கி. இவருக்கு அப்படி இல்லை. மோகன் அன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்றைக்கும் இருக்கார். கொஞ்சம் இன்னும் சொல்ல போனால் அப்போ உள்ள ப்ளே பாயாக இருந்தார் இல்லையா, இப்போ அது இல்லாமல் மாறி நல்ல ஆக்ஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் தப்பிச்சிக்கிச்சு.
அதே மாதிரி பிரசாந்துக்கும் மறுபடியும் கம்பேக்கு வரும். ஏன்னா ஒரு 7.5 சனிங்கிறது 7.5 வருஷம் எப்படி ஆட்டும். ரிலீஸ் ஆச்சுன்னா இப்போ அதேமாரி தான் வடிவேலும் மறுபடியும் அவர் கம்பேக் கொடுத்தாரு. ஆனால் அவர் என்ன பண்ணார், நான் இனிமேல் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்ட்டு இருக்காரு. அதனால் அந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர்களும் கம்பேக்குங்கிறது இருக்கும். அதுமாதிரி பிரசாந்துக்கும் கம்பேக் இருக்கும். சார் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.